நீ வக்கீல் படி உன் செலவு மொத்தத்தையும் வக்கீல் படிக்கிறதுக்கான செலவு ரொம்ப நாளாக நான் வசிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து பட்டா இல்லை, வந்தீங்கன்னா ஒரு பட்டா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க இடமில்லாதவர்கள் அல்லது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு பட்டா வாங்க முழுமையான ஏற்பாடை நான் செய்து தருவேன். அது ரொம்ப அவசியமானது. இங்க இருந்து நாங்க வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஆக்சுவலா இந்த தொகுதிக்கு நீங்க தான் அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த தொகுதி மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வாயாலே வந்துட்டு நாங்க கேட்டு. ஆமாம், நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காணாத்தூர் அப்படிங்கிற ஒரு மீனவ குப்பம், அதில் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம், அந்த கிராமத்து குப்பத்துக்கு சொந்தமான அரசு நிலம். அது வந்து மீன் உலர்த்தும் இடம். அந்த இடம் 5 ஏக்கர். இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் அந்த இடத்தோட மதிப்பு. அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தனிநபர்கள் முயற்சி பண்ணப்போ அதை கேஸ் போட்டு அதை வந்து மீட்டு கொடுத்து கோயில் நிலம் வந்து கிராமத்துக்கு சொந்தமான அதை வந்து 2 முக்கியமான நபர்கள் வந்து இது பண்ணுறாங்க. அதை எதிர்த்து கேஸ் போட்டு இந்த நிலத்தில் வந்து இப்போ 2 கோயில்கள் வந்து இருக்குது. இன்னொரு கேஸ் என்னன்னா உயர் மின்னழுத்தம் ஹை டென்ஷன் லைன் வரும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களில் விவசாயம் பண்ணும். அப்போ அதுக்கான இழப்பீடு கொடுன்னா அதற்கான சட்டமே இல்லை. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹை டென்ஷன் லைனுக்கு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காம்பன்சேஷனை வாங்கி கொடுத்துருக்கோம். இது குறிப்பாக பண்ணோம்னா இளம் பெண்கள், ரொம்ப யூத் விமன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து சேஃப்டியாக வந்து போகிறாங்க சூழ்நிலை. அதே மாதிரி இங்கே வந்து போதைப்பொருள் பழக்கம் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கவே கூடாது, நடக்க விட மாட்டேன். உடனே நான் வந்து வேட்பாளர், எனக்கு இந்த சின்னத்தில் வாக்களிங்கள், நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லுவேன். நான் இங்கேருந்து போய் இறங்கினோடனே, அம்மா வணக்கம், நான் பாலு வக்கீல், சென்னையில் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன், இப்போ இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு நான் எம்எல்ஏ ஆனால் என்னம்மா செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன். என்னுடைய ஆசை, நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் மகாபலிபுரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் சென்டர், ரொம்ப வேர்ல்டு பியூட்டி டூரிசம் சென்டராக அதை எனக்கு மிக முக்கியமான ஆசை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு சர்வதேச சந்தை, நிலங்களை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விவசாயிகளையும் பாதுகாக்கணும். இது என்னுடைய ஆசை. சார் வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். சார் ஒரு வாரமாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பிரச்சாரத்தில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ திருப்போரூர் தொகுதியில் வந்துட்டு நீங்கள் தேர்வுபடப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார். மக்களுக்கு வந்து பாலு அப்படின்ற ஒரு அட்வொகேட்டாக எங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம், ஒரு லாயராக வந்துட்டு உங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ உங்களை பற்றி தெரியாத மக்களுக்கு உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சார். நான் வந்து அட்வொகேட் பாலு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அறியப்பட்டது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். அதே மாதிரி நிறைய பொதுநல வழக்குகள் நீதிமன்றத்தில் போடுறது, இந்த சாலை ஓரங்களில் அந்த மதுபான கடைகளை கட்டுறது, சமூக நீதிக்காக எல்லா தளங்கள்லேயும் நான் வந்து குரல் கொடுக்கறது. தமிழகத்தில் எந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டாலும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு நான் பண்ணுவேன். என்னுடைய 30 வருடம் ஆகுது நான் வழக்கறிஞர் பணியை தொடங்கி. புகழ்பெற்ற வழக்கறிஞர் NT வானமாமலை அவருடைய அலுவலகத்தில் இருந்த அனந்த நாராயணன் என்ற ஒரு குற்றவியல் துறை சீனியர் அட்வொகேட், அவர்கிட்ட தான் நான் ஜூனியராக இருந்தேன். 30 வருட அனுபவத்தில் நிறைய வழக்குகளில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை நான் வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். சார், நீங்கள் உங்களோட லாயர் அட்வொகேட் அந்த ஜானர் பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட குடும்பம், நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட ஆரிஜின்? என்னுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு, என்னுடைய 2 பசங்க. ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிற இந்த தொகுதியில் ஃபார்ச்சுனேட்லி இதே தொகுதியில் VITயில் லா பண்ணான் 5 இயர் கோர்ஸு. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து லண்டனில் வந்து LLM ஹையர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கான். என்னோட 2வது சன் வந்து MBA பண்ணிகிட்டு இருக்கான். என்னோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு. ரொம்ப நல்லது சார். சார், இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்போரூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? இப்போ நான் வந்து எனக்கு இந்த தொகுதி அறிவிக்கப்பட்டவுடன், இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தொகுதினா முருகன் கோயிலுக்கு வருவாங்க. நான் வந்து அதிகமாக சாமி கும்பிட்றதுனாலும்
எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்க வரும்போது வந்திருக்கேன். மகாபலிபுரத்துக்கு அடிக்கடி வந்து போவோம், குடும்பத்தோடு வந்து போவோம். மற்றபடி இந்த தொகுதியில் வழக்குக்காக திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். திருப்பூரில் புதுசாக நீதிமன்றம் வந்திருக்கு, அதுக்காக வழக்கு நடத்துறதுக்காக வந்திருக்கேன். என் நண்பர்களை பார்க்க நாவலூரில் நண்பர்கள் இருக்காங்க, வடநெம்மேலியில் இருக்காங்க, காணாத்தூரில் வழக்குகள் தொடர்பாக கிளைண்ட் வருவாங்க. நிறைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மீனவர் குப்பத்துக்கு 2-3 முக்கியமான வழக்குகள்லாம் கூட நீங்க பண்ணியிருக்கீங்க. நாங்களும் கேள்விப்பட்டோம் சார். இங்கே இருந்து நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் ஆக்சுவலாக இந்த தொகுதிக்கு நீங்கள் தான் அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த தொகுதி மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வாயாலே வந்துட்டு நாங்கள் கேட்டு. ஆமாம், நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காணாத்தூர் அப்படிங்கிற ஒரு மீனவ குப்பம், அதில் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம், அந்த கிராமத்து குப்பத்துக்கு சொந்தமான அரசு நிலம். அது வந்து மீன் உலர்த்தும் இடம். அதாவது அதிகமான மீன் பிடிச்சி அதை சேல்ஸ் பண்ண முடியலன்னா அதை வந்து கருவாடை மாற்றுவாங்கல்ல, அதுக்கான உலர்த்தும் காய வைக்கிற இடம். அந்த இடம் 5 ஏக்கர். இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் அந்த இடத்தோட மதிப்பு. அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தனிநபர்கள் முயற்சி பண்ணப்போ அதை கேஸ் போட்டு அதை வந்து மீட்டு கொடுத்தோம். இப்போ கூட நான் காணாத்தூருக்கு போனேன், அங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டு அந்த திடலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் இதான் சார் நீங்கள் மீட்டு கொடுத்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவளம்னு அதுக்கு பக்கத்தில் அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது வந்து ஒரு தனியார் விடுதி ஒரு ஹோட்டல் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து ஒரு டீவியேஷன் செட்பேக்லாம் இல்லாமல் பின்பக்கம் போகிறதுக்கு அவங்க வழி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணப்போ அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அதன் மூலமாக அந்த மக்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஹோட்டல் வருது, அந்த பகுதியில் கூட மீன் பிடிக்கிற மீனவ குப்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கான கல்வி செலவை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் 2-3 வாக்குறுதி கேட்டிருந்தோம் கோரிக்கையில். அதில் ஒன்று முக்கியமாக செஞ்சு கொடுத்தாங்க. என்னென்னா, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வருடத்துக்கு 75 கிலோ அரிசி, 75 கிலோ அரிசி, அதாவது வந்து 75 கிலோ அரிசி 10 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. பெரிய விஷயம் சார். ஆமாம், அது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போன மாதம் கூட அதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் வடநெம்மேலி கிராமம் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9.6 ஏக்கர் நிலம், கோயில் நிலம், அந்த கிராமத்துக்கு சொந்தமான அதை வந்து 2 முக்கியமான நபர்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறப்ப அதை எதிர்த்து கேஸ் போட்டு இந்த நிலத்தில் வந்து இப்போ 2 கோயில்கள் வந்து இருக்குது. அது வந்து இப்போ ஒயம்ஆர் ரோடு தெரியும், அடுத்தது ஈசிஆர் ரோடு பார்த்துப்பீங்க, புதுச்சேரி பாட்டை அப்படின்னு ஒரு பழைய காலத்து ரோடு. அது வந்து சின்ன பெரிய ஃபார்மல் ரோடு இல்லை, சாதாரணமான ரோடு. அந்த சாலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய இடத்துல 9.6 ஏக்கர் நிலத்தை கண்டு கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தி இப்போ நாங்கள் வந்த பிறகு எனக்கு இதெல்லாம் சொன்னோம். இன்னொரு கேஸ் என்னென்னா, அது வந்து காயாறு வெம்பேடு அப்படிங்கிற அந்த பகுதியில் உயர் மின்னழுத்தம் ஹை டென்ஷன் லைன் வரும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களில் விவசாயம் பண்ணக்கூடாது. இப்போது டவர் லைன் இருக்குது, டவர் பேஸ்னால் 4 டவர் போட்டு ரொம்ப உயரமாக இருக்கும், அதுக்கு பிறகு அதில் லைன் போகும். இப்போ அந்த மாதிரி இந்த டவர் இருக்குது போகுதுன்னா அந்த டவர் லைன் இருக்கிற இடத்துக்கும் அந்த லைன் போகிற இடத்துலையும் அங்கே விவசாயம் அவங்க பண்ண முடியாது. அப்போ அதுக்கான இழப்பீடு கொடுன்னா அதற்கான சட்டமே இல்லை இழப்பீடு கொடுக்கறதுக்கு. அப்புறம் கேஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷனை இம்போஸ் பண்ணுறப்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட பிறகு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹை டென்ஷன் லைனுக்கு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காம்பன்சேஷனை வாங்கி கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு. சூப்பர் சார். சார் உங்களோட வாக்குறுதி என்ன சார் இந்த தேர்தலுக்கு, இந்த திருப்பூரூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இருக்கு? இப்போ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஊரில் கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றணும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைசேஷனுக்கு வந்திருப்பீங்க. ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள்? அதாவதுமா, இந்த தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலேயே ரொம்ப யூனிக்கான தொகுதி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தொகுதி. இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து லேண்ட், அதாவது நிலம் இருக்கக்கூடிய தொகுதி வேறு எதுவுமே இருக்காது. கடல் ஒரு பக்கம் இருக்குது, காடு. இப்போ பாருங்கள், இது ஒரு வனப்பகுதி. இந்த வனப்பகுதி இங்கே இருக்குது. மிகப்பெரிய அளவு பியூட்டிஃபுல்லான கடற்கரை கோவளம், அடுத்தது மகாபலிபுரம் அந்த பக்கம் இருக்குது, சிறுசேரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்காட்டு மிகப்பெரிய மேசிவாக இருக்கும். நாவலூர், அதுக்கப்புறம் கேளம்பாக்கெல்லாம் வந்தீங்கன்னா மல்டி ஸ்டோர் பில்டிங் இருக்கும். நீங்கள் வந்து இரானேந்திரன் ஒரு இடம் இருக்குது, அந்த வீடு வந்து
ஏறக்குறைய ஒரு 3000-4000 குடும்பங்கள் அங்கே இருப்பாங்க. அப்பா. அது வந்து கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ இன்னொரு நாவலூர் பக்கம் போனீங்கன்னா மேன்ஷன் வந்து மட்டும் 400 மேன்ஷன் இருக்கு. மேன்ஷன் இருக்கு. அதாவது லேடிஸ் Women's மேன்ஷன், ஜென்ஸ் மேன்ஷன் mansion. ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் 2 கிரவுண்டில் நான் கூட பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தேன். எங்கேயோ வேலை செய்கிறவங்க, வேறவங்க பல்வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க, பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்தவங்க, இருந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு சேஃப்டிங்கிறது இல்லை. இது குறிப்பாக பண்ணோம்னா இளம் பெண்கள், கண்டிப்பா. ரொம்ப யூத் விமன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து சேஃப்டியாக வந்து போகாத சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து போதைப்பொருள் பழக்கம் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதிகமா இருக்கு. அப்படிங்கிறாங்க. இப்போ குன்றத்தூர் பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இது இதெல்லாம் தடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் இந்த பகுதிக்கு வந்தால் வந்து சேஃப்டியாக இருந்துட்டு சேஃப்டியா போகலாம் இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி சென்னைக்கு புறநகர் பகுதி இந்த தொகுதி. இதற்கு முன்பெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சமாக இருந்தது, ஒரு சென்ட் 2 லட்சமாக இருந்தது. பிறகு இப்போ ஒரு வந்து நிலத்தோட மதிப்பு பன்மடங்கு எழுந்துருச்சு. படிப்பறிவு இல்லாதவங்க பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அவேர்னஸ் இருக்காது. அதன் காரணமாக இந்த நிலச்சுரண்டல்கள் வாதிகள் இருக்காங்கல்ல, லேண்ட் கிராபர்ஸ், அவங்க இந்த மாதிரியான கூடிய அவங்களுடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி அவங்கள்ட்ட ஏதாவது தப்பாக சொல்லி அந்த நிலத்தை அபகரிப்பது. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் என் பேரில் இருக்குன்னா என் பேர்லேயே இன்னொரு டாக்குமெண்ட்டை எழுதி டபுள் டாக்குமெண்ட்டும்பாங்க. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் அவங்க சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போட்டு அந்த நிலத்தை பாதுகாக்க முடியாமல் பலர் நிலத்தை இழந்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாது, நடக்க விட மாட்டீங்க. ஆமாம், இது ஒன்று. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், மகாபலிபுரம் இதெல்லாம் வந்து பேரூராட்சி, நகராட்சி. இந்த பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லைன்னு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படல. குப்பைகள் நிறைந்திருக்கு. இப்போ கோவளம் கேளம்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைகள் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது முறையாக அகற்றப்படலை. குடிநீர் பிரச்சனை பெரிய அளவில் மக்கள் திண்டுறாங்க. அதே மாதிரி டிராஃபிக் வந்து பயங்கரமான டிராஃபிக். இந்த மாதிரியான கஷ்டங்களை இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு செய்யணும். அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிப்காட் எடுத்துகிட்டிங்கன்னா சிப்காட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் லோக்கலில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குதான்னா இல்லை. நீங்கள் வந்து ஜப்பான் சிட்டின்னு ஒன்று இருக்குது. 5000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த உள்ளூரை சார்ந்தவங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நாட் ஈவன் 2%. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ போன ஆட்சியில் திமுக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 75% உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுப்ப புதிய சட்டம் கொண்டு வரோன்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சியை முடிஞ்சிருச்சு. நாம் என்ன சொல்கிறோன்னா, நீ எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் கம்பெனி பாருங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வைங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை தரணும். கண்டிப்பாக இது நிச்சயமாக அது பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. அப்புறம் நான் நிறைய இடங்களில் பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டா இல்லைங்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு? நான் போய் இறங்கணுன்னே அதான் கேட்பேன். நான் ஒரு வக்கீல் தானே. நான் என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தானே உங்கள் பிரச்சனையை நான் சொல்ல முடியும் நீதிமன்றத்தில். அந்த மாதிரி பழக்கத்தில் எந்த வேட்பாளரும் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. போனோடனே நான் வந்து வேட்பாளர், எனக்கு இந்த சின்னத்தில் வாக்களியுங்கள், நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லுவேன். நான் இங்கேருந்து போய் இறங்கினோடனே, அம்மா வணக்கம், நான் பாலு வக்கீல், சென்னையில் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன், இப்போ இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு நான் எம்எல்ஏ ஆனால் என்னம்மா செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து பட்டா இல்லைங்கிறது தான் யுனானிமஸாக எல்லாருமே. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீண்ட காலமாக சொந்த நிலம் இல்லாமல் அதன் ஒரு வீடை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அனாதையை போல் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பட்டா வேணுங்கிறாங்க. அப்புறம் பேருந்து வசதி இல்லைங்கிறது, மருத்துவமனை வசதி இல்லைங்கிறது, சாலை சரியாக இல்லைங்கிறது, குடிநீர் பிரச்சனை சொல்கிறது, இப்படி பல பிரச்சனைகள். இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக பார்த்து, அதனால் இப்போ இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டு இதற்காக நான் பிரத்யேகமாக ஒரு குழு ஒன்று உருவாக்கியிருக்கேன். இந்த தொகுதி முழுக்க ஆய்வு செஞ்சு இந்த தொகுதியை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கை எத்தனை வேட்பாளர் இதை செய்வாங்கன்னு தெரியல, நான் அதை வந்து இந்த தொகுதிக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அதிகமான மீனவர்கள் நிறைந்த தொகுதி இது. இது வந்து கோவளத்துலேருந்து ஆரம்பிச்சின்னா சதுரங்கப்பட்டினம் வரைக்கும், மகாபலிபுரம்லாம் தாண்டி அந்த ஒரு 40-45 கிலோமீட்டர் வரும். அதனால் வந்து அந்த பகுதிகளுக்கு நாம் வந்து
அந்த மீனவர்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை செய்யணும். மிக முக்கியமானது. ஏன்னா மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறாங்க, மழைக்காலங்களில் புயல் காலங்களில் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. சவால்கள் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு இது மாதிரி இயற்கை சீற்றத்தால் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி மீன் பிடிச்சிட்டு வராங்கல்ல, அந்த மீனை அவங்கள வந்து சந்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு புதிய வசதி இல்லை. அவங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க, வைக்கிறாங்க, அந்த நேரத்துக்கு யார் என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அதை கொடுத்துறாங்க. என்னுடைய ஆசை, நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் மகாபலிபுரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் சென்டர், ரொம்ப வேர்ல்டு பியூட்டி டூரிசம் சென்டராக அதை மாற்றணுங்கிறது என்னுடைய ஆசை. உலகத்தில் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் மகாபலிபுரத்துக்கு வந்தாக்கா அவங்களுடைய விடுமுறையை சிறப்பாக கழித்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியம். அதே மாதிரி இன்னொரு எனக்கு மிக முக்கியமான ஆசை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு சர்வதேச சந்தை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் ஃபிஷ்ஷிங், சீ ஃபுட்ஸ். இது நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதை செஞ்சால் என்னென்னலாம் நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போது அற்புதமான இறால் கிடைக்குது, கிராப் நண்டு கிடைக்குது, மீன் பலவிதமான மீன்கள் கிடைக்குது. இது எல்லாம் ஒரு சமயத்தில் ஒரே சமயத்தில் நிறைய கிடைக்கும். ஆனால் அத்தனையும் இதெல்லாம் அழுகக்கூடிய பொருள் மீன் வந்து பெருசு. அப்போது உடனடியாக அதை வந்து அவங்களால சந்தைப்படுத்தினாக்கா பண்ண முடியல. அப்போது அதை வேல்யூ ஆட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி அதுக்கான சின்ன லெவலில் பண்ணால் போதும். அதை பண்ணி அதன் மூலமாக இந்த மீன்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிறுவனங்கள், அப்படிப்பட்ட ஒரு யோசனையோடு அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இடத்த நம்ம உருவாக்கணும்னா, இந்த மீனவர்கள் இன்றைக்கி வந்து மீனவர்கள் பிடிச்சிட்டு வராங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் 1/3 பங்கு வந்து மீன், கடல் உணவு வந்து சாப்பிட்றோம். ஆனாலும் கூட அதை பிடித்து வரக்கூடிய மீனவருடைய நிலைமை இன்றைக்கி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எனவே அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பேன். இது வந்து நான் ஒரு எம்எல்ஏ, மாநில அரசால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி நீங்கள் கேட்கலாம். இது வந்து மத்திய அரசும் இதற்கு செய்யணும். இதற்கான குரலை நான் உயர்த்துவேன். இது வந்து ஒரு நியூ ப்ராசஸ். கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு மார்க்கெட் ஃபார் வந்து சீ ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த பகுதியில் கொண்டு வருவதற்கான முயற்சியை நான் வந்து மேற்கொள்வேன். கேட்டினா பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்து சொல்லுங்கள், நான் அடுத்து பிரச்சாரத்துக்கு போகிறேன். விவசாயம் பற்றி மட்டும் பேசி முடிச்சு. இப்போ நம்ம விவசாயத்தை பார்த்திங்கன்னா, நான் என்ன சொன்னேன், பலவிதமான மக்கள் இருக்காங்க. சென்னை நான் சொன்ன மாதிரி சிப்காட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூரிசம், கடற்கரை, பல அடுக்கு குடியிருப்புகள், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான, நீங்கள் வந்து கம்பம் தேனியில் இருக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி ஃபர்டைல் லேண்ட் இருக்குது. எஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு பட்டா போடுறது, நீங்கள் வந்து லேண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது, பில்டிங் எனக்கு ஆசை இல்லை. எங்கள் அப்பா எனக்கு 7 ஏக்கர் இடம் கொடுத்தாரு, 4 ஏக்கர் இடம் கொடுத்தாரு, 2 ஏக்கர் இடம் இருக்குது, 4 மாடு வச்சுருக்கேன். நான் வந்து எங்கள் வாழ்க்கையை இப்படி தான் வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கையை நான் இப்படியே வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இங்கே இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கணும். அந்த விவசாய நிலங்களை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த விவசாயிகளையும் பாதுகாக்கணும். இது என்னுடைய ஆசை. சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா கோரிக்கையும் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வழக்கறிஞராக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க. தேர்தல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெற்றி தேர்தலாக வந்துட்டு ரொம்ப நன்றிமா. அடுத்து பிரச்சாரத்துக்கு போகணும். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நன்றி சார். சந்தோஷம். நன்றி.